போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளவு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பெர்சன்டேஜில் சொல்கிறது தான் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற அந்த இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு காம்ப்ளெக்ஸாக தெரியும். ஜஸ்ட் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளவு இன்கம் வருது, நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளவு இன்கம் வருது, ஓகே, அதோட ப்ளஸ் நம்ம அதை வாங்கின ரேட்டு எவ்வளவு வாங்கியிருக்கோம், அதை எவ்வளவு செல் பண்ணியிருக்கோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பர்ச்சேசிங் ப்ரைஸ், அதோட ரிமைனிங் தான் வந்து என்ன ஆகும்னா கேபிட்டல் கெயின் சொல்லுவோம். எதர் இது ப்ராஃபிட்டாக இருக்கலாம் இல்லை லாஸாக இருக்கலாம். ஸோ இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வர இன்கமையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ரிட்டர்ன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிட்டர்ன். ஓகே, ரைட். இப்போ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன ப்ரைஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கோமோ ரிட்டர்ன் டிவைடட் பை நம்ம வாங்கின ப்ரைஸ், பர்ச்சேசிங் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து அந்த பெரிய ஃபார்முலாவோட சின்ன ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மேஷன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்னை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, எவ்வளவு வந்து நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்கம் வருது, ப்ளஸ் அதை வந்து செல் பண்ணி பை பண்ணி செல் பண்ணுறனால வர்ற இன்கமையும் ஆட் பண்ணி எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு தான் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்கோன்னா 120 ருபீஸ்க்கு. ஓகே, இதில் வந்து 1 இயரில் டிவிடெண்ட் நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 5 ருபீஸ். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நமக்கு கிடைக்கிற ஆனுவல் இன்கம் வந்து டிவிடெண்ட்டு. ஸோ டிவிடெண்ட் வந்து 5 ருபீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆனுவல் இன்கம். ப்ளஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து 120 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங் மைனஸ் பர்ச்சேசிங் 20. ஸோ அப்போ எவ்வளவு டோட்டல் நம்ம இன்கம் இதிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 25 ருபீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 25 ருபீஸ் வந்து நமக்கு எந்த அமௌண்ட்லேருந்து கிடச்சிருக்குன்னா, நம்ம 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து நமக்கு வந்து 25 ருபீஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 25 டிவைடட் பை 100 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0.25, தட் இஸ் 25%. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி, என்ன ஒரு அசட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு வர்ற ஆனுவல் இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இயர் வைஸாக இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு அசட்டை வாங்கியிருக்கீங்க. அந்த அசட்டோட ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரைஸ், வாங்கின ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த அசட்னால் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமோ இல்லை மாதமோ எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அப்புறம் செல்லிங் ப்ரைஸையும் பையிங் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணி அதனால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும். அப்புறம் இனிஷியல் ப்ரைஸால் அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பெர்சன்டேஜில் கிடைக்கும். அதாவது என்னென்னா, நான் 100 ருபீஸ் போட்டதில் எனக்கு 25 ருபீஸ், அதாவது 100 ருபீஸ்க்கு 25 ருபீஸ் கிடச்சிருக்கு. அதாவது 100ல் 25% எனக்கு ப்ராஃபிட். இதே மாதிரி நீங்கள் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பெர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எஸ்ஏபிஎம் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட்ஸை ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.